வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சினிமா படங்களையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திருப்பங்கள் ஆந்திர அரசியலில் நடந்துக்கிட்டே இருக்குங்க. சந்திரபாபு அவர்கள் கைது பண்ணப்பட்டார்ல, அதை பற்றி தான் சொல்கிறேன். இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அடுத்த வருஷம் எலெக்ஷனு ஆந்திராவில். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ஆஹா, ஜெகன்மோகன் ரெட்டி அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு அவரு தான் ஆட்சி அமைப்பார்னு பெரிய நம்பிக்கை உங்களுக்கே வந்துடும். அப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று, நாம் பெரிய பலசாலியாக இருக்கணும், இல்லை பலசாலி ஆப்போனண்ட்டாக இருக்காருன்னா அவரோட பலத்தை குறைக்கணும். அந்த செகண்ட் ப்ராசஸ் தான் இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு பேரை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்போ தான் ஆந்திரா அரசியலோட பேசிக் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது புரிஞ்சாதான் இந்த கான்டென்ட் முழுமையாக உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தும். இவர் பேர் தான் ஜெகன்மோகன். இந்த இருக்காங்களே, இவங்க பேர் ஷர்மிளா. இவரோட தங்கச்சி தான் ஷர்மிளா. இவங்க ரெண்டு பேரோட அப்பா யாருன்றதுக்கு அறிமுகம் பெருசாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆந்திராவோட அரசியல் காலத்தில் பிரதான பிதாமகன்கள் இருக்காங்க, அதில் பிரைமரி அந்த ஒரு பர்சன் தாங்க. இந்த ஆந்திராவில் இவங்களோட அப்பாவோட ஆட்சி முடிவுக்கு வந்துருதா, அந்த டைம்ல இருந்து பிரதான போட்டியாளராக இருந்தவர் சந்திரபாபு அவர்கள். ஆந்திராவில் நமக்கு தெரிஞ்ச சிஎம் சந்திரபாபு அவர்கள் தான். இவருக்கு எதிராக அந்த மறைந்த முதலமைச்சர் இருக்கார்ல, அவரோட தரப்பிலிருந்து குடும்பத்திலிருந்து யாருன்னா வரணும்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். இதில் எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா, அதான் ஆந்திரா ரெண்டாச்சு பாருங்க, தெலுங்கானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆந்திரா ஒரு பக்கம் தெலுங்கானா. தெலுங்கானா ஷர்மிளா அவர்கள் வசம், இந்த பக்கம் ஆந்திரா அண்ணன் ஜெகன்மோகன் இருக்கார்ல அவர் வசம். ஷர்மிளா அவர்கள் இன்னும் சிஎம் ஆகலைங்க, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் பெருசாக எழுந்துக்கிட்டு இருக்கு. தெலுங்கானா அரசியல் சார்ந்து அவ்வளோ விஷயங்கள் அண்ணன் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் சிஎம் ஆயிட்டாருங்க. ஆனால் அசுர வளர்ச்சிங்க ஜெகன்மோகன் அவர்களுக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, கடந்த 2011 மார்ச் 12 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியை இவர் ஆரம்பிக்கிறாரு. எப்போ? 2011. இதுக்கப்புறம் 8 ஆண்டுகள் தான், 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. 2019 ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டராக மாறுறாரு ஜெகன்மோகன். சம வளர்ச்சி. இன்னொரு பக்கம் ஷர்மிளா அவர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால், கடந்த 2021 ஜூலை 8 தான் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா அப்படின்ற கட்சியை ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியோட மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இவங்க ரெண்டு பேரோட அம்மா இருக்காங்களே, அவங்கள தான் நியமிச்சிருக்காங்க ஷர்மிளா அவர்கள். ஸோ இதெல்லாம் முதலே சொன்ன, ஆந்திரா இவர் வசம், தெலுங்கானா இவங்க வசம் மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜெகன் அவர்கள் நிறைய விஷயங்களை இந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பல பண்ணிட்டு இருந்தாருங்க. அதில் பிரதானமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாத யாத்திரை போட ராகுல் காந்தி அவர்கள் பண்ணார் பார்த்தீங்களா, லிட்டரலாக இது எல்லாத்தையும் அப்போவே பண்ணவர் தான் ஜெகன் அவர்கள். அந்த பாத யாத்திரை சரியான ரெஸ்பான்ஸை மக்கள்கிட்ட இவர் வாங்கி கொடுத்துச்சிங்க. இதுவும் இல்லாமல் நவரத்னலு அப்படின்ற 9 நலத்திட்ட விஷயங்களை இவர் அறிவிச்சிட்டாரு. இதெல்லாம் சேர்ந்து அவர் தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு. கடந்த 2019 மே 30 இவர் ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டராக மாறுறாருங்க. அது வரைக்கும் முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இவர் மாறி நின்னார் அரசியல் காலத்தில். இதுக்கப்புறம் சந்திரபாபு அவர்களை ஜெகன்மோகன் அவர்கள் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சீண்டிக்கிட்டே இருந்தார். அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸில் ரைடு போகிறது, அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டை இடிக்கிறது, கேட்டால் விதிமீறி கட்டப்படுதா சொன்னதுன்னு படங்களில் பார்த்த காட்சிகளெல்லாம் ஆந்திர அரசியலும் பார்க்க முடிஞ்சிட்டு இருந்துச்சு. சந்திரபாபு அவர்கள், இவரை பற்றின பெருசாக அறிமுகம் வேண்டாம். தெலுங்கு தேசம் கட்சி இருக்குல்ல, அதோட தலைவரே இவர் தான், ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சர். ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்த இவர் இப்போ ஜெகன்மோகனோட எதிரி அப்படின்ற ஸ்டேட்டஸில் மட்டும்தான் இருக்காரு. முதலமைச்சர் இருக்க இன்னும் அவருக்கு கிடைக்கல. 73 வயசுங்க. ஆனால் ஜெகன்மோகன் அவர்கள் அவ்வளோ வயசுல இல்லை. ஆனால் அவருக்கான ஸ்கோப் ஆந்திராவில் பெருசாக இருந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, சரி அடுத்த வருஷம் எலெக்ஷன் ஆச்சு, நாம் இப்பயே பொதுக்கூட்டங்களை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நந்தியாலா சிட்டி இருக்குல்ல, அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாருங்க. அந்த கூட்டம் நடக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே ஒரு கேரவனை நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க. நைட் என்ன பண்ணுறாரு, இவர் வழக்கம் போல் இந்த கேரவனில் போய்ட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. உள்ளே நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு சந்திரபாபு அவர்கள். அப்போ என்ன இருக்கு, இந்த நந்தியால் ரேஞ்ச் டிஐஜி ஒருத்தர் இருக்காருங்க, அவங்க பேர் ரகுராமி. இவங்க தலைமையில் ஒரு மிகப்பெரிய போலீஸ் படை அந்த கேரவனை சுற்று போடுது. இவங்க கூடவே இந்த சிஐடின்னு சொல்லுவாங்க, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், இதை சேர்ந்த அதிகாரிகளும் வராங்க. இதெல்லாம் நடக்கிறது விடியற் காத்தால 3:30 மணி வாக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சந்திரபாபு அவர்கள் அந்த கேரவனில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா இவரை எழுப்பிட்டாங்க சந்திரபாபு அவர்களை. எழுப்பிட்டு, சார் இது போல் உங்கள் மேலே ஒரு வழக்கு இருந்துச்சுல, ஏற்கனவே எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டிருந்துச்சு, அது அந்த APSSDC ஸ்கேம். இந்த வழக்கில் 2011 போடப்பட்டிருந்த எஃப்ஐஆர் அடிப்படையில், அது ஆக்சுவலாக CRPC செக்ஷன் 50(1)(2) இந்த செக்ஷன் சொல்லிட்டு, சார் இதில் முகாந்திரம் இருக்கா மாதிரி இருக்குது, ஸோ உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் சார் அப்படின்ட்டாங்க. இந்த மனுஷன் ஒன்று கூட எதிர்பார்க்கலைங்க இதெல்லாம் காலங்காலத்தில் இது போல் நடக்கும்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு தரப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அதிகாரிகள் இவர் அரெஸ்ட் பண்ண வந்தாங்களா அவங்க, இன்னொரு பக்கம் இவரோட கட்சி தொண்டர்கள் இருக்காங்களா அவங்க, இப்படி சுற்றி நின்றுக்கிட்டாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம். சந்திரபாபு அவர்கள் சொல்கிறாரு, ஏங்க என்னங்க இதெல்லாம் முகாந்திரம் இருக்குன்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, திடீர்னு அரெஸ்ட் பண்ணுவேன்றீங்க, எதை பெஸ்ட்டில் அரெஸ்ட் பண்ணின்னு அவர் கேட்க,
இவங்க விளக்குறாங்க, சார் இது ஒரு படி தான் சார், எங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் அடிப்படையில் உங்களை கைது பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர், இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்கள் பார்த்துங்க சார் அப்படின்றாங்க. இது அப்படியே இப்போ வீடியோ வேற வெளியே வந்திருக்கு. ప్రాసెస్లో ఇది ఓన్లీ ఫస్ట్ స్టెప్ సార్. బై సెకండ్ స్టెప్ విత్ నెక్స్ట్ 3 years విల్ బి గెటింగ్ ఎవ్రీ మెటీరియల్. మాకు వస్తుందండి, కానీ ఎందుకు ఇప్పుడు చేయాల్సింది చెప్పాలి, చేసే ముందు చెప్పాలి కదా అంటున్నా. చెప్పకుండా ఈ సెక్షన్స్ వర్తిస్తాయని మీకు ప్రాథమికంగా సమాచారం సార్. మేము అడిగేదంటే ఒక్క నిమిషం మీరు అర్థం చేసుకోండి. ఎంతో మంది మమ్మల్ని అరెస్ట్ చేస్తున్నారు, గోడ దూకులు తీసుకుపోతున్నారు, కొడుతున్నారు, బెదిరింతలు చేస్తున్నారు. ఓకే, ఇప్పుడు నా దగ్గరికి వచ్చారు, మీరు వచ్చి నన్ను రమ్మంటున్నారు. దేనికి రమ్మంటున్నారు చెప్పమంటే మీరు చెప్పకుండా నన్ను రావాల్సిందేనంటే ఎక్కడ, దీనికి ఏంటి అద్దె ఎక్కడ మీరు ఇస్తారండి? నాకు ముందు చెప్పాలి కదా, నన్ను 304 లో పెట్టి చెప్పాలి కదా, మళ్ళీ ఇస్తారండి. ఇప్పుడు ఎందుకు నన్ను రిమైండ్ చేయాలంటున్నా? అలాంటప్పుడు అది ఇచ్చి రిమైండ్ చేయండి, తెప్పించండి. నేను ఇక్కడే ఉంటే ఇక్కడ పారిపోను. మీ ప్రాసెస్ కాదు సార్, నేను అడిగే ప్రాసెస్ చేసి నన్ను అరెస్ట్ చేయండి అంటున్నా. నేను వస్తానన్నా మీరు వెనకాల. சந்திரபாபு அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறதுல சாதாரண விஷயம் இல்லைங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா, 2 முக்கியமான பாதுகாப்புகள் அவருக்கு இப்போ இருக்க வழங்கப்பட்டு இருக்கு. அதில் ஒன்று, இந்தியாவோட அதிகபட்ச பாதுகாப்பாக கருதப்பட்டு இருக்குல்ல Z+ செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு இவருக்கு வழங்கப்பட்டு இருக்கு. இது கூடவே NSG, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, இந்த பாதுகாப்பும் இவருக்கு வழங்கப்பட்டு இருக்கு. அந்த CID அஃபிஷியல்ஸ், இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே இவரை கைது பண்ண வந்தாங்களே, அப்போ இவரை சுற்றியும் இந்த Z+ செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் NSG அதிகாரிகள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ அரெஸ்ட் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதில் குறிப்பாக NSG இருக்காங்களே, அந்த அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க, எங்கே எது வேணாலும் இருக்கட்டும்ங்க, இந்த டைமில் வந்திருக்கீங்க, ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா விடியற் காத்தில் 5:30 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ 3 மணிக்கு ஆரம்பிச்சதில் இந்த ஆலோசிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் அப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போயிட்டு 5:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன, NSG அதிகாரிகள் கேட்டுக்கிட்டு கேனுங்க 5:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க ஆஃபீஸர்ஸ். அதுக்கப்புறம் தடுக்கிறது ஏதோ விதிகள் கிடையாதுல, இவர் அரெஸ்ட் பண்ண அதிகாரிகள் முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கேருந்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்களே, என் தலைவனை தொட்டா நீ எவ்வளோ அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக கத்தி கூச்சல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பொதுக்கூட்டம் நடக்கிற இடம் எவ்வளோ க்ரௌட் இருக்க வச்சு பாருங்கள். கடுமையான வாக்குவாதங்க இப்படி சுற்றி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சந்திரபாபு அவர்கள் இடிஞ்சு அமர்ந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எப்பயோ போட்ட விஷயம் இப்போ ஆரம்பிக்குதுன்னு அந்த மனுஷன் அப்படி ஒரு மாதிரி ஓஞ்சி போய் உட்காந்துட்டாரு. இதுக்கப்புறம் கரெக்டாக 6 மணி வாக்கில், அதிகாலை 6 மணிக்கு சந்திரபாபு அவர்கள் கைது பண்ணப்பட்டார். முதல்ல இந்த CRPC செக்ஷனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவ்வளோதான் ஆரம்பித்தாங்க. இது ஒரு பட்டியல் தெரியுதுல்ல, இத்தனை செக்ஷனுங்க இப்போ அவர் மேலே, சந்திரபாபு அவர்கள் மேலே. அதுவும் நான் பெயிலபிள் சார்ஜஸாக நிறைய இருக்குது. இந்த செக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 128, 166, 167, 418, 420, 465, 468, 471, 409, 201, 109, 34 and 37. இதெல்லாம் பத்தாதுன்னு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1988, இதுலேருந்து சில சட்டப்பிரிவுகள் இப்படி ஒட்டு மொத்தமாக அந்த மனுஷன் தலையில் கட்டியிருக்காங்க. இப்போது அரெஸ்ட் ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்னா அது கூடவே இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் நடக்கும் கோர்ட்டில் ஆஜர்படுறதுக்கு முன்னாடி. அந்த ப்ரொசீஜர் நடந்துச்சுங்க. அப்போலாம் அவர் பார்க்க அவ்வளோ பரிதாபமாக இருந்தார். அவர் கையில் அதை வச்சு செக் பண்ணுறாங்க, இந்த மனுஷன் அப்படியே ஒரு மாறியே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு, என்னமோ நடந்துட்டு இருக்கு சுற்றின்னு சொல்லிட்டு. நந்தியால் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே, இந்த ACB கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, உச்சக்கட்ட பரபரப்பு அந்த கோர்ட்டில். சின்னதாக தான் இருக்கும் உள்ள அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஆனால் வக்கீல்கள் அவ்வளோ பேருங்க உள்ள. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சந்திரபாபு அவர்கள் அழைச்சிட்டு வரப்படுறாங்க. அவர் இந்த பதட்டத்தில் தண்ணியெலாம் குடிச்சிக்கிட்டு இருக்கார். சரி ஓகே, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சினாரியாவும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ பரபரப்புகளுக்கு மத்தியில் 14 நாட்கள் சந்திரபாபு அவர்களுக்கு நீதிமன்ற காவல் உத்தரவாக பிறப்பிக்கப்படுது. அவர் சிறையில் அடைக்கப்பட்டாருங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தவர், ஆந்திராவே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தவர், அப்பேற்பட்ட முன்னாள் முதலமைச்சருக்கு இப்பேற்பட்ட நிலைமை. தெலுங்கு தேசம் கட்சியோட இந்த அடுத்த கட்ட தலைவர்களாக இருப்பாங்களே, அவங்க பயங்கரமே ஆக்ரோஷமாக நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குங்க, இந்த APSSDC ஸ்கேம் இருக்குல்ல, இதை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, பிறகு எப்படி சந்திரபாபு அவங்க கைது பண்ணாங்கன்னு தெரியலங்க தலைவரை, இது சட்டத்துக்கு புறமாக நடந்த ஒரு கைது, ஒரு ஊழல்வாதி அப்படின்னு அவரை சித்தரிக்கணும், எலெக்ஷனில் அவர் நிற்க வைக்கக்கூடாதுங்க, அதுக்கு தான் இவங்க இவ்வளோ வேலையில் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஆளும் தரப்பு இருக்குல்ல ஜெகன்மோகன் தரப்பு, அவங்க மேலே இவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்படியே பேசுகிறவங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெகன்மோகன் மட்டும் என்ன ரொம்ப பெரிய உத்தமரா, குற்றப்பத்திரிகைகள் அவர் மேலே நிறைய தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. CBI பார்த்தீங்கன்னா 11 சார்ஜ் ஷீட் அவருக்கு எதிராக போட்டிருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 6 சார்ஜ் ஷீட்டை போட்டிருக்கு. ஆனால் அவர் இப்போ சிட்டிங் CM-ஆக இருக்கார்.
இது எல்லாமே ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே. இதில் அவர் குற்றச்சாட்டாக மட்டும் இல்லை, 16 மாதங்கள் அவர் சிறை தண்டனையை பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பெயிலில் வெளியே வந்தார். இப்போ அவர் இங்கே சிஎம்மாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு சட்டம், எங்கள் தலைவருக்கு வேறு சட்டமானு இந்த தெலுங்கு தேசம் உறுப்பினர்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவோட பணக்கார சிஎம்மாக ஜெகன்மோகன் அவர்கள் தான் இப்போ மாறி இருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு அப்ராக்ஸாக ஒரு 510 கோடி ரூபாய் வரைக்கும் தேரும். இந்த உண்மை சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. இவ்வளோ சொத்து ஒரு சிட்டிங் சிஎம்முக்கு சேருதுன்னா அவர் நல்ல வேலை கண்டிப்பாக சம்பாரிச்சிருக்க மாட்டார். அவரோட ஊழல் ஆட்சிக்கான சான்று தான் அவருக்கு இவ்வளோ சொத்து சேர்ந்ததா தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இவர் யாருன்னு தெரியுதாங்க? வேறு யாரும் இல்லை, கைதான சந்திரபாபு அவர்கள் இருக்காங்களே, அவரோட பையன்தான். இவர் பேர் நர லோகேஷ் அவர்கள். இவர் என்ன பண்ணியிருக்காரு, தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சாலையிலேயே அமர்ந்து. ஒரு போலீஸ் வந்து சொல்கிறாரு, சார் வேணாம் சார், கலைஞ்சு போங்க சார், வேணாம் சார்னு அவ்வளோ மரியாதை சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த அரசியல் அமைப்பு இருக்குல்ல, இதை எடுத்து காமிச்சு இந்த விதியில் இது போடப்பட்டிருக்கு, ஒரு சாமானிய மனுஷன் இதை பண்ணலாம் அதை பண்ணக்கூடாதுன்னு நான் அதை பேஸ் பண்ணி தான் இங்கே போராடுறேன், இதில் என்ன தப்பு, நீங்கள் யார் என்ன கேட்கறதுக்குன்னு அவரோட பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவரை சுற்றி அவ்வளோ தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்கள் வேறு எல்லாருமே வி வாண்ட் ஜஸ்டிஸ்னு அவங்க ஒரு பக்கம் முழக்கம் எழுப்புறாங்க. இந்த அளவுக்கு ஆந்திராவில் விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன ஹைலைட்னா, நர லோகேஷ் அவர்களும் கைது செய்யப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கேம் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, குற்றச்சாட்டு, அதில் இவரோட பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த நேரம் எது வேணால் நடக்கலாங்க. మీడియా వాళ్ళు కూడా బ్యాన్ చేసుకుంటే రానియకూడదంటే నేను డెమోక్రటిక్ కంట్రీయే కాదు సార్, అసలు మీడియా వాళ్ళు కూడా లోపలికి రాకూడదు. Who are you to tell me? Who are you to tell me? Constitution of India, sir. Constitution of India. Article 16. Article 16 చదవండి సార్. Article 19, I'm sorry. Under D, to move freely throughout the territory of India. Mala? What basis you are detaining? Conditions are different, sir. What conditions are different, sir? జగన్ ముందులు తగ్గినాయి, లండన్కి వెళ్ళినాడు సైకో, మిమ్మల్ని ఇక్కడ వదిలారు, మీ భుజాల మీద నుంచి ఆయన కాల్చుతున్నాడు బుల్లెట్లు, మీరు బాధితులు అవుతారు, మీరు బక్రాలు అవుతారు. ఎంత అమ్మాయికులు సార్, బాబా బాబా అమ్మాయికులు, బ్యూటిఫుల్. సజ్జలతో మాడుకోండి, నేను ఐ విల్ సిట్ హియర్. అందరిని అవతారం చేశారు, ఎవరు లేరు ఇక్కడ, నాయకుడు ఒక్కరు లేడు. కత్తులు పట్టుకుని మేము లేము, రాళ్ళు పట్టుకుని లేము, లాఠీలు పట్టుకొచ్చింది మీరు. ఎస్ లాఠీ అది. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா போகிற பேருந்துகள்லாம் இருக்குல்ல, அந்த சேவை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மக்களே. ஸோ இந்த டைமில் யாருமே ஆந்திராவுக்கு போக வேண்டாம் பேருந்துகள் மூலமாக. அதை தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிலைமை அங்கே கொஞ்சம் மோசமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை, இப்போ விஸ்வரூபம் எடுக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஸோ இதனால தான் இந்த பேருந்து சேவை அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, பார்டரில் மட்டுமே. இதே மாதிரி இந்த ஏபிஎஸ்எஸ்டிசி ஸ்கேம் அப்படின்னா என்ன, இதை இப்போ கூகுளில் பல பேரும் போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு ஸ்கேமாக இருக்கே, அது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் இப்போ A to Z தெளிவாக விளக்குறேன், பொறுமையாக கேளுங்க மக்களே. இந்த ஏபிஎஸ்எஸ்டிசி இருக்குல்ல, இதுக்கான விரிவாக்கம் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புக்கு இந்த வேலை இல்லாமல் இளைஞர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த தொழில் கல்வி சார்ந்து பயிற்சி கொடுக்கறது. இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்கன்னா அந்த இன்டர்வியூ எங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது சூப்பராக, இது சார்ந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. மார்க் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை மார்க்காக ரெடி பண்ணி அதை அவங்களை ஃபில் பண்ண வைக்கிறது, இன்டர்வியூவில் கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்ல வைக்கிறது. இது போல் எந்தெந்த இளைஞர்களுக்கு வேலை இல்லையோ அவங்களுக்கு ஃபுல்லாக திறனை மேம்படுத்துறது. இதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஏபிஎஸ்எஸ்டிசி. சந்திரபாபு அவர்களோட ஆட்சி காலம் இருக்குல்ல, அவர் சிஎம்மாக இருந்தது, அந்த டைமில் தாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பு உள்ளே இறங்குச்சு. ஆனால் அந்த டைமில் ஊழல் குற்றச்சாட்டு சேர்ந்து இறங்கிடுச்சு. அது இன்னும் விரிவாக சொல்கிறதா இருந்தால் 371 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ஊழலில் தொடர்பு பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுதுங்க. சொல்லப்படுது ஓகேவா, குற்றச்சாட்டு மட்டும்தான். இந்த 371 கோடி ரூபாய் இருக்குல்ல, இது எப்படி பிரிச்சுக்கணும்னா, ப்ராஜெக்ட்டுக்காக 130 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. எஞ்சி இருக்கிற 241 கோடி ரூபாய் இருக்குது பாருங்க, இதை ஷெல் கம்பெனிஸ்க்கு மாற்றிருக்காங்களாம். ஷெல் கம்பெனிஸ்னால் குழம்பிடாதீங்க, கம்பெனியே இருக்காது, ஆனால் பேரில் மட்டும் கம்பெனி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு 10 கம்பெனி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் அந்த 10மே கம்பெனி ஒரிஜினலாக கிடையாது. அங்கே எனக்கு பில்டிங் கிடையாது, எம்ப்ளாயிஸ் கிடையாது, யாருக்குமே எந்த சம்பளமும் நான் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனால் மாயகுமார் அன்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி மட்டும் அங்கே இயங்கிட்டு இருக்கிறத உங்ககிட்ட நான் கணக்கு காமிச்சிருவேன். இந்த கம்பெனியில் நிறைய ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் நான் உங்ககிட்ட கணக்கு காமிச்சு முடிச்சிருவேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓ ஏதோ ஒரு கம்பெனிக்கு நான் ஏதோ பேங்க்கில் அமௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னா அந்த கம்பெனி உண்மையிலே செயல்பட்டு இருக்க நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி ஒரு கம்பெனியே கிடையாதுங்க. புரியுதா? இந்த காணலிருந்து சொல்லுவாங்களே, அது போல தான். தூரத்தில் வந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அப்பேற்பட்ட கம்பெனிஸை தான் ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வெளியாச்சு பாருங்க. அப்போ அதானி ஃபர்ம் சார்ந்து இந்த ஷெல் கம்பெனிஸ் பேர் தான் அதிகமாக அடிபட்டுச்சு. அப்பேற்பட்ட விஷயம் தான் இது. ஸோ 130 கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக செலவு பண்ண கவர்மெண்ட் இந்த 241 கோடி ரூபாவை ஷெல் கம்பெனிஸ் பேரில் எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? இதுதான் இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியே. எப்போ அதிகாரிகளுக்கு பெரிய சந்தேகம் வந்துச்சுன்னா, இந்த ஏபிஎஸ்எஸ்டிசி இருக்குல்ல, இதை அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் காலக்கெடு நிர்ணயிச்சிருந்தாங்களாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவசரமாக அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்களாம் 3 மாதங்களுக்கு முன்னாடியே. இங்கே தான் அதிகாரிகளுக்கு அடுத்த கட்ட சந்தேகமே வந்துச்சு. இது எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து தான் சந்திரபாபு கவர்மெண்ட் ஏதோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு பொறி தட்டுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஷெல் கம்பெனிஸ் இருக்குல்ல, அது எதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே வெளியாக இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதில் பிரதானமாக 5 ஷெல் கம்பெனிஸ் பேரே வெளியே வந்திருக்குங்க. அதில் 1 அலைடு கம்ப்யூட்டர்ஸ், 2வது ஸ்கில்லர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், 3வது நாலேஜ் போடியம், 4வது கேடன்ஸ் பார்ட்னர்ஸ், 5வது இடிஏ கிரீன்ஸ். அந்த 5 ஷெல் கம்பெனி சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் இருக்க ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னல, அந்த ஸ்கீமுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர்ஸ் தேவை. ஏன்னா அதை வச்சு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான கம்ப்யூட்டர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாத்தையும் அந்த ஸ்கில் சென்டர்ஸ் இருக்குது பாருங்கள், ஆந்திரா முழுக்க அமைக்கிறது, அதுக்கெல்லாம் இந்த 5 கம்பெனிஸ் கொடுக்கறதா தான் அவங்க ஃபுல்லாக பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. கம்பெனியே இல்லை, ஏன்னா ஷெல் கம்பெனியே இல்லை, அங்கே ப்ராடக்ட்டே இல்லை அப்படின்னா பொருட்கள் மட்டும் எப்படி கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும்? சந்தேகம் வருதுல்ல. ஸோ அதிகாரிகள் இதை ஃபுல்லாக தேடி பார்க்குறப்ப தான் இப்படி எந்த கம்பெனியும் அங்கே இல்லைன்ற விஷயம் தெரியுதுங்க. இதெல்லாம் ஷெல் கம்பெனிஸ்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களாம். நோ ஆக்சுவல் டெலிவரி டீட்டெயில்ஸ் இன் இன்வாய்ஸஸ். அதாவது இன்வாய்ஸ் நிறைய ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எவ்வளோ அமௌண்ட் சொன்ன முதல்ல உங்ககிட்ட 241 கோடி ரூபாய் சொன்ன பாருங்க, அதுக்கு ஃபுல்லாக இன்வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அந்த இன்வாய்ஸில் ஆக்சுவல் டெலிவரின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் இருக்குல்ல, எந்த பொருளை டெலிவரி பண்ணியிருக்கோம், எந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையாங்க, வேலை மட்டும் போட்டிருக்காங்களாம். ஸோ இதை வச்சு தான் அதிகாரிகள் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்வாய்ஸ் எல்லாமே ஃபேக் இன்வாய்ஸ்னு. ஸோ அவங்க ஒதுக்கின பணத்தில் பெரும்பகுதி பணத்தை ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதான் இந்த குற்றச்சாட்டு வந்து அல்டிமேட்டாக நின்றுச்சு. கிட்டத்தட்ட 241 கோடி ரூபாய் பணத்தை பணச்செலவை செஞ்சுருக்காங்க, மணி லாண்டரி பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த கட்ட பெரிய குற்றச்சாட்டு. கடந்த மார்ச் மாதங்க, இந்த வருஷம் கடந்த மார்ச் மாதம் என்ன ஆகுது, இந்த விவகாரம் இருக்குல்ல, இதை திரும்ப கிளற ஆரம்பித்தாங்க. இந்த ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணுறது சொல்லுவாங்கள்ல, அது இப்போ நடந்துச்சு மார்ச் மாதம். கிளறி பார்த்துட்டு சில பேரை கைது பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் 4 பெரும்புள்ளிகள் கைது பண்ணப்பட்டாங்க. இந்த வழக்கில் பிரேக் த்ரூவே அவங்க தான். அதுவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குல்ல, அந்த அதிகாரிகளே டைரெக்டாக களமிறங்கிட்டாங்க. இந்த PMLA கேள்விப்பட்டிருக்கீங்களா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இதன் அடிப்படையில் தான் அந்த 4 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. 4 பிக் ஷாட்ஸ் மாதிரி கருதப்படுறவங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா சௌமியத்ரி, இவர் ஆக்சுவலாக சிமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் லிமிடெட் இதோட முன்னாள் MD அரெஸ்டாக ஒருத்தர். இவருக்கு அப்புறம் விகாஸ்னு ஒருத்தருங்க, இவர் டிசைன் டெக் சிஸ்டம்ஸ் லிமிடெட் புனவை பேஸ் பண்ணது, இதோட MD. 3வதா முகுல்னு ஒருத்தர், இவர் PVSP IT ஸ்கில் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இதோட MD. 4வதா சுரேஷ்னு ஒருத்தர், இவர் SSRA அசோசியேட்ஸோட சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர். இந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணி தூக்குறாங்க. அர்ஜா ஸ்ரீகாந்த்னு ஒருத்தவருங்க, இவர் லிஸ்ட்லேயே இல்லைன்னா பல பேர் நினச்சாங்க, ஆனால் அதிகாரிகள் எப்படியோ அவர் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. இவர் இந்த இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் இருக்குல்ல, இதில் ஆஃபீஸராக இருந்தவர், ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க. இது போல் நீங்கள் அந்த டைமில் இந்த ஸ்கேம் நடந்தால் சொல்லப்படுற அந்த டைமில் உங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம்ன்ற சந்தேகங்களுக்கு இருக்குன்னு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஏப்பா, இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸில் இருக்க ஒருத்தருக்கு எதுக்காக இவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் விஷயமே. அந்த ஸ்கேம் நடந்ததாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த 2016 வருஷம் இந்த APSSDCயோட CEO வேறு யாரும் இல்லை, இவர் தான். இவர் கூடவே 3 IAS ஆஃபீஸர்ஸ் வேறு விசாரணைக்காக அழைச்சிட்டு வராங்க. இப்படி விசாரணைக்கு அதிகாரிகள் அழைச்சிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு சிலர் அப்ரூவராக மாறிடுறாங்க. அவங்கெல்லாம் கொடுத்த வாக்குமூலங்கள் இருக்கு பாருங்க, இதன் அடிப்படையில் தான் சந்திரபாபு அவர்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு பெரிய தகவல் பேசப்பட்டு இருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, தெலுங்கு தேசம் கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்கள் இருப்பாங்க பாருங்க, அதில் ஒரு சிலரை இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்களாம். மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபோட்டோ, இது இப்போ எடுக்கப்பட்டிருக்க புகைப்படங்க. சந்திரபாபு அவர்கள் எப்படி இருந்து நம்ம பார்த்துருக்கோம், மனுஷன் இடிஞ்சு போய் அமர்ந்திருக்கார் பாருங்க. இந்த ஃபோட்டோவை அவரோட கட்சியினராக இருக்கட்டும், அவரோட மகனாக இருக்கட்டும், எல்லாரும் எடுத்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவரை இப்படி ஒரு மாதிரி ஒரு இடத்துல முடங்கி போய் அமர வச்சுருக்காங்க, இது முழுக்க முழுக்க அரசியல் சதின்னு இவர் தரப்பில் இருக்க எல்லாருமே நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா நடந்துக்கிட்டு இருக்கு, நடிகை ரோஜா அவர்கள், நம்ம ஆட்கள் அப்படி சொன்னதாக தெரியும் நடிகை ரோஜா அவர்கள், ஆனால் அங்கே அவங்க மினிஸ்டர், ஓகேவா, ஆந்திராவில் ஜெகன்மோகன் இருக்கார் பாருங்க, அவருக்கு அடுத்தடுத்து கட்சியில் இருக்க பெருந்தலைகள் அவங்கள ஒருத்தவங்க. நடிகை ரோஜா அவர்கள் அவங்க தொண்டர்களோடு சேர்ந்துக்கிட்டு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க பாருங்க இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதை. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் ட்ராவல் பண்ண நீங்களும் நான் சொல்கிற விஷயத்தை தான் சிந்திப்பீங்க. அதாவது
அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வாக்கில் ஆந்திராவில் சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. இப்போ சந்திரபாபு அவர்கள் வயசு பார்த்தீங்கன்னா 73. இப்போதைக்கு ஆந்திர அரசியல் காலத்தில் ஜெகன்மோகன் அவர்களுக்கு பிரதான ஒரு எதிரியான கேண்டிடேட்னா இவர் தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு எதிரியே இல்லாமல் போயிட்டா யானை போல வந்துடாது இவருக்கு. ஸோ அதை சார்ந்து இவ்வளோ பெரிய காய் நகர்த்தல் நடந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, உங்களுக்கும் தோணுன்னு நம்புகிறேன். அவர் மேலே தப்பு இருக்குது, சரி இருக்குது, ஸ்கேம் பண்ணியிருக்காரு இல்லை செகண்டரிங்க. ஆனால் இந்த டைமில் இந்த விஷயம் பெரிய கலைபரமாக மாறி இருக்குல்ல, இது எதுக்காக? இதை தான் இப்போ தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்களும் கேள்வியாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து ஏதோ ஒன்று கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.